எல்லோருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்களுக்கும் வணக்கம். என்றைக்குமே நான் உங்கள் ஃப்ரெண்டு தான். நீங்கள் எங்கே வேணால் எப்போ வேணால் வந்துட்டு ஆவானுவேன்னு கூப்பிடலாம், பிரச்சனையே கிடையாது. ரெண்டாவது சார், எனக்கு சினிமாவில் நான் என்றைக்குமே வந்துட்டு சம்பளங்கிற ஒரு விஷயத்தை ரெண்டாவது பட்சமாக தான் வச்சுருக்கேன். ஸோ அதனால தான் கிட்டத்தட்ட ஒரு 14 வருஷம் என்னால் இந்த சினிமாவில் இவ்வளோ காம்படிட்டிவான ஒரு சினிமாவில் என்னால் சர்வை பண்ண முடிஞ்சுது. ஏன்னா ஒரு தயாரிப்பாளரோட கஷ்டமும் எனக்கு தெரியும். நான் ப்ரொடியூஸ் பண்ணல, இருந்தாலும் நான் என்னோடய ட்ராவலை நான் பார்த்துட்டு இருக்கிறதில்ல. அதே மாதிரி ஒரு நல்ல இயக்குனர், நல்ல கதைகள் வேணும்னு நான் இந்த 14 இயர்ஸில் முடிஞ்ச வரைக்கும் நல்ல படங்களை கொடுக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதில் வந்துட்டு என்னோடய கெரியரில் இது வந்துட்டு திருப்பியும் எனக்கு வந்துட்டு ஒரு நல்ல படமாக அமைஞ்சிருக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கடுகு. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மில்டன் சார், இந்த கேரக்டரை நம்பி கொடுத்ததுக்கு. கேரக்டர் பேரே நம்பி தான். எனக்கு ஆக்சுவலாக அவர் சொன்ன மாதிரி காதல் படத்துலேருந்து மில்டன் சார் பழக்கம். ஒரு சினிமாட்டோகிராஃபராக பார்த்ததுலேருந்து ஆரம்பித்து அதுக்கப்புறம் ஒரு இயக்குனராக திருப்பியும் வந்துட்டு அழகாக இருக்கிறாய் பயமாக இருக்கிறதுன்னு ஒரு படம் நாங்கள் பண்ணோம். அதில் ஹீரோவாக நான் பண்ணேன். அங்கேருந்து ஆரம்பித்து இப்போ கோலி சோடா 10ன்றதுக்குள்ளே கடுகு வரைக்கும் அவரோட ட்ராவல் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நல்ல தரமான தமிழ் சினிமா கொடுக்கணும்னு போராடக்கூடிய பல கிரியேட்டர்ஸ்க்கு மத்தியில் இஸ் ஒன் ஆஃப் த கிரியேட்டர். ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். உங்களோட கிட்டத்தட்ட 2005 ரிலீஸ் ஆச்சு அழகாக இருக்கிற பயமாக இருக்கிறது. அதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் 9-10 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்துட்டு திருப்பி உங்களோட ஒர்க் பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக இந்த படத்தில் ராஜகுமாரன் சார் இருக்கார். பட் எனக்கு வந்துட்டு நான் இந்த படத்தை எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, நம்ம ஹீரோவை நிறைய படங்கள் பண்ணுறோம். நான் இன்ஃபேக்ட் சிங்கம் படம் பார்த்துட்டு சூர்யா எனக்கு ஃபோன் பண்ணேன், ரொம்ப பிடிச்சிருந்தது சார் படம், செம்ம கமர்ஷியலாக இருந்து. அப்போது சூர்யா நான் இதை சொன்னார், அது ஜஸ்ட் இப்போ பதிவு பண்ணிக்க விரும்புகிறேன். என்னென்னா இந்த மாதிரி ஃபிலிம்ஸ் ரொம்ப வரதில்லை, ரொம்ப ரேராக தான் அந்த மாதிரி ஃபிலிம்ஸ் வருது. வந்தாலும் அதில் வந்துட்டு நடிக்கிறதுக்கு வந்துட்டு ஒரு கட்ஸ் வேணும். ஸோ நீங்கள் வந்துட்டு நடிச்சிருக்கீங்க, ரொம்ப நல்லா இருந்தது படம் அப்படிங்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பிகாஸ் சூர்யானா உங்களோட பேஷன் தெரியும். இப்போ சினிமாவில் வெறும் நடிப்பு மட்டும் இல்லாமல் நம்ம ப்ரொடக்ஷனுக்கும் வந்திருக்கீங்க, நல்ல தரமான தமிழ் படங்கள் கொடுக்கணுன்னு உள்ளே வந்திருக்கீங்கல்ல, ரொம்ப ரொம்ப சந்தோஷம்தான். தேங்க்யூண்ணா. ஸோ எதுக்கு நான் இதை சொல்ல வரேன் அப்படின்னா, எனக்கு இந்த படம் ஒரு 4 கேரக்டர்ஸ், 4லேருந்து 5 கேரக்டர்ஸ் வந்துட்டு இந்த கதையை எப்படி நகர்த்துது. அதில் ஒரு புலி வேஷம் போடுறவனுக்கும் ஒரு பாக்ஸிங் பண்ணக்கூடிய ஒரு ஆளுக்கும் 2 பேருக்கும் நடக்கிற ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு மென்டல் வார், இந்த மைண்ட் கேம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த ஒரு ட்ராமாவாக இந்த படத்தில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக என்னோட கெரியருக்கு ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம்ஸாக இருக்கும். ராஜகுமாரன் சாரை பற்றி சொல்லி ஆகணும். இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் அவர் வந்துட்டு எல்லாருமே இயக்குனராக பார்த்துருக்காங்க. ஒரு நடிகராக வந்துட்டு அவரே பார்க்காத ஒரு விஷயத்தை இந்த படத்தில் அவர் பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா நடிகராக வந்துட்டு காமெடியனாக நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு, ஒரு ஹீரோவாக வேற ஒரு ஜானரில் அவருக்கு தெரிஞ்ச சினிமாவில் பண்ணியிருக்காரு. பட் இந்த படம் ராஜகுமாரன் சாரை சினிமாவில் நடிகனாக வேறு மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவில் பார்க்க வச்சுது. நிறைய உழைக்க வேண்டியிருந்தது, ஃபிசிக்கலாகவும் சரி மென்டலாகவும் சரி. நிறைய விஷயங்கள் தன்னை தயார்படுத்திக்கிறதுக்கான நிறைய இன்புட்ஸ் இந்த படத்தில் இருந்ததுனால ஸோ கண்டிப்பாக அதை வந்துட்டு பூர்த்தி செஞ்சுருக்காரு. படத்தில் சார் சொன்ன மாதிரி கிளைமேக்ஸ் ஃபைட் பயங்கரமாக பேசப்படும். ஏன்னா கூலி சோடல் அது மாதிரி தான், கதையாக சொன்னால் எல்லோரும் சிரிப்பாங்க. ஒரு 5 பசங்க சேர்ந்து கோயம்பேடோட ஒரு பெரிய தாதாவே வந்துட்டு அடித்து உரிக்கிறாங்க அப்படிங்கும்போது, பட் அதை வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணுற விதம் வந்துட்டு அதை வந்துட்டு ஃபேண்டாஸ்டிக்காக பண்ணியிருப்பார். ஸோ அதே மாதிரி இந்த படம் கிளைமேக்ஸ் கண்டிப்பாக பேசப்படும். எங்கள் 2 பேருக்கும் மேன் டு மேன் ஃபைட் அப்படிங்கிறது வந்துட்டு கேட்குறதுக்கு ரொம்ப சில்லியாக இருக்கலாம். பட் ஐ திங்க் கண்டிப்பாக அதுக்கான உழைப்புக்கு ஃபுல் கிரெடிட் வந்துட்டு விஜய் மில்டன் சாருக்கும் மாஸ்டருக்கும் சுப்ரீம் சுந்தர் மாஸ்டர் தான் கொடுக்கணும். ஏன்னா நாங்களாம் வந்துட்டு அது ஜஸ்ட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டோம். பட் அவங்க 2 பேரும் சேர்ந்து பண்ண அந்த அதுக்கான ஒரு ஸ்டோரி போர்டு வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு மாதமாக நடந்தது. ஸோ நைஸ் ஒர்க்கிங் வித் யூ சார், ராஜகுமாரன் சார், நைஸ் ஒர்க்கிங் வித் யூ. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சுபிக்ஷா, ராதிகா, வெங்கடேஷ் சார், நிறைய ஆக்டர்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். ஸோ உங்கள் எல்லாரையும் ஒர்க் பண்ண ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எல்லாத்தையும் மீறி ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் வந்துட்டு எனக்கு ரீசெண்டாக வந்துட்டு நான் நல்ல படங்கள் கொடுத்தேன்னு எப்போவுமே நம்பிட்டுருக்கேன். பட் வாங்க சார், இவர் வேலையை நானே பண்ணிடுறேன். நானே வேலை சார், வெல்கம். தேங்க்யூ சார். ஸோ முடிச்சுக்கிறேன், எல்லோரும் வந்துட்டாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் என்னென்னா, நம்ம எல்லாருமே வந்துட்டு சக்ஸஸ்க்காக தான் போராடுறோம், நல்ல படம் பண்ணணும் தான் போராடுறோம்.
பட் ஒரு சில படங்கள் என்னோட கேரியரில் நல்ல படம் பண்ணி உழைப்பை ஃபுல்லாக கொடுத்தா கூட அது சரியாக போய் சேர மாட்டேங்கிற ஒரு ஆதங்கம் எனக்கு நிறையாவே இருந்திருக்கு. ஏன்னா இப்போ ரீசெண்டாக வந்து என்னோட விளையாடு கூட அது மாதிரி தான் நடந்தது. நம்பர் ஆஃப் ஷோஸ் நிறையா கிடைக்கல, நம்பர் ஆஃப் தியேட்டர்ஸ் நிறையா கிடைக்கல. பட் எனக்கு தெரிஞ்சு முடிஞ்சு போனது. பட் இருந்தாலும் எனக்கு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எங்கள் டீமே வந்துட்டு கம்ப்ளீட்லி வந்துட்டு சாட்டிஸ்ஃபைட். ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. நம்மளோட உழைப்பு மக்கள்கிட்ட கரெக்டாக போய் சேரப்போகுது எப்படின்னா 2D நிறுவனம் மூலமாக. சூர்யாண்ணா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா ஃபார் அப்ரிஷியேட்டிங் அவர் ஒர்க். ராஜசேகர் சார், தேங்க்யூ சார். ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த படம் வந்து அழகான கையில் போய் சேர்ந்துருக்கு கரெக்டான டைமில். மார்ச் 24 ரிலீஸ் ஆக போகுது. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ பத்திரிகையால் உங்கள் எல்லாரோட சப்போர்ட் இந்த படத்துக்கு வேணும். நன்றி.